விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுக்கு பண விஷயத்தில் ஒரு மோசடியான அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுக்கு வழிகளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, எப்போதும் பண விஷயத்தில் நாணயத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதும் நீங்கள் இருந்து கொண்டேதான் இருப்பீர்கள். நாம் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, நமக்கு ஏன் மற்றவர்கள் செய்வார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் உங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நபரை நீங்கள் நம்பி ஒரு பெரிய தொகையை கடனாக கொடுத்திருப்பீங்க, அல்லது ஒரு தொழிலை முதலீடு செய்வதற்கும் நீங்க ஒரு பணத்தை கொடுத்திருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நபர் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததும் நமக்கு பணத்தை கொடுத்து விடுவார் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எதுவும் கேட்காம நாட்கள் ஆகியிருக்கும், மாதங்கள் ஆகியிருக்கும், வருடங்கள் கூட அந்த ஒரு பணம் கொடுத்து ஆகியிருக்கும். அந்த ஒரு நபரும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருப்பார். இன்னும் வரைக்கும் அந்த ஒரு பணத்தை உங்களுக்கு திருப்பி வேணுமா, எவ்வளவு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு வார்த்தைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கேட்காம இருப்பேன். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கேட்காம இன்னும் உங்களுக்கு கவலைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருப்பாங்க. ஆனா அவங்க புதுசா கார் வாங்குவாங்க, பைக் வாங்குவாங்க, புது வீடு வாங்குவாங்க, புதுசா தொழில் கூட பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கான அந்த ஒரு பணத்தை மட்டும் திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க. நீங்க இன்னமும் அதே ஒரு நிலைமையில இருந்து கொண்டே தான் இருப்பீங்க. அதையெல்லாம் நீங்க நினைத்து பார்க்கும் பொழுது, நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கேன், என்ற பணத்தை வாங்கினவெல்லாம் வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டான், ஆனா எனக்கு மட்டும் நான் அதே ஒரு இடத்துல நின்று கொண்டே இருக்கேன் என்கிற மாதிரியான சில நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஆனா அந்த நபரோ உங்களுடைய நம்பிக்கையை பணமாக மாத்தி உங்களை ஏமாற்றி விட்டு ஓடியிருப்பார், அல்லது உங்க கண் முன்னே தெரிந்து அந்த ஒரு பணத்தை உங்களுக்கு கொடுக்காம ஏமாற்றி கொண்டுமே தாங்க இருப்பார். போனது ஒரு புறம் இருந்தாலும் கொடுத்த பணம் திரும்ப வராமல் போனது ஒரு புறம் இருந்தாலும் நம்மிடம் பழகிய மனிதன் இப்படி ஒரு மோசடியை செய்து விட்டானே என்று உங்களின் நாணயம் அங்கே ஒரு கேலி பொருளாக்கப்பட்ட போது பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் நடுத்தருவில் நின்ற தருணங்கள் உங்களுடைய தூக்கத்தை இன்னும் கெடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு பணம் இருந்தால் என்னுடைய வீட்டிலாவது கொடுத்திருப்பேன், என்னுடைய செலவுகளுக்காவது ஆயிருக்கும், அந்த பணத்தை வைத்து ஒரு கடனை கூட நான் கெட்டிருப்பேன் என்கிற மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள்ள அந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடவும் ஆரம்பிக்கும். வெளியில நீங்க எவ்வளவுதான் கரடு முரடாக காட்டி கொண்டாலும் உள்ளுக்குள்ள நீங்க ஒரு சிறு குழந்தைகளை போல மிகவும் இலகிய மனம் படைத்த ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எப்போதும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். யாராவது கஷ்டம் என்று அழுது கொண்டே உங்களிடம் வந்தால் உங்களால தாங்க முடியாது. உங்களின் இந்த ஆழமான உணர்ச்சிகளையும் பாசத்தையும் உங்களை சுற்றி உள்ள சில சுயநலவாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே உங்களுடைய கண்களுக்கு நல்ல ஒரு மனிதர்களாகவே தெரிந்திருப்பாங்க. நாட்களும் காலங்களும் போக அவர்கள் எவ்வளவு சுயநலவாதிகளாகவும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்கள் உங்களை கீழே தள்ளுவதற்கு என்னென்னலாம் முயற்சிகள் செய்கிறார்கள் என்பதையும் நீங்கள் போக போகத்தான் புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. உங்களிடம் பாசம் காட்டுவது போல நடித்து உங்களின் உணர்வுகளோடு விளையாடி தங்களுக்கு தேவையான காரியங்களையும் உதவிகளையும் சாதித்து கொண்டு காரியம் முடிந்ததும் உங்களை ஒரு கருவேப்பிலையை போல தூக்கி எறிந்த மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. அன்பிற்கு கிடைத்த பரிசு இதுதானா என்று நீங்கள் உள்ளுக்குள்ளேயே குமரிய தருணங்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த விருச்சிகம் ராசிக்கு எப்போதுமே தங்களின் ரகசியங்கள் வெளியில் தெரிவது எப்போதுமே பிடிக்காது. அதுவும் குடும்ப பிரச்சனை என்றால் அது உயரே தூக்கி பிடிக்கவே மாட்டீங்க. ஆனா துரதிருஷ்டவசமாக உங்களுடைய குடும்பத்திற்குள்ளேயே யாரிடமும் சொல்ல முடியாத, வெளியில் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய ரகசிய பிரச்சனையும் மன உளைச்சலும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆனால் அது யாருக்கும் வெளியில் தெரியாது என்று தான் நீங்கள் நினைத்து கொண்டும் இருந்திருப்பீங்க. அது கணவன் மனைவிக்குள்ளான தீராத ஒரு விரிசலாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், அல்லது உடன் பிறந்தவர்களின் சொத்து பிரச்சனையாகவும் இருக்கலாம். வெளியில் சொன்னால் நம்மளை கேவலமாக பார்ப்பார்கள் என்ற ஒரு காரணத்தினால் யாருக்கும் நீங்கள் தெரியாது என்று நினைத்து கொண்டும் இருந்திருப்பீங்க. வெளியில் செல்லும் பொழுது எல்லாமே கச்சிதமாக இருப்பது போல நாடகம் ஆடிவிட்டு வீட்டுக்குள்ள நுழைந்ததும் அந்த 4 சுவற்றுக்குள் நீங்கள் அடைந்த நரக வேதனையும் மன அழுத்தமும் உங்களை உள்ளுக்குள்ள முற்றிலுமாக சிதைத்து கொண்டேதான் இருக்கும். அந்த ஒரு கஷ்டங்களும் கவலைகளும் இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள ஏற்பட்டு நம்ம யாரிடம் போய் இனிமே எப்படி பேசுவது, நம்ம பேசினா யாராவது மதிப்பார்களா என்ற எண்ணங்களும் சில கவலைகளும் உங்களுடைய மனதுக்குள்ள இன்னமும் இருந்து அது உங்களுக்கு கஷ்டத்தையும் கவலைகளையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தான் இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அந்த ஒரு முன்னேற்றத்தால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நீங்க வெற்றியை காணவும் ஆரம்பிப்பீங்க. சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொற்காலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவரை தொழிலில் முடக்கம், வியாபாரத்தில் நஷ்டம், புதிய வாடிக்கையாளர்கள் இல்லாமல் தவித்த உங்களுடைய கவலைகளுக்கு நாளை முதல் ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். நீங்கள் இதுவரை எதிர்பார்க்காத சில விஷயங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும். சந்தையில் உங்களுடைய நாணயமும் மதிப்பும் உயர்ந்து உங்களுடைய நிறுவனத்தின் பெயர் பிரம்மாண்டமாக வளரவும் ஆரம்பிக்கும். புதிய கிளைகளை தொடங்குவது, பெரிய மனிதர்களின் கூட்டு ஒப்பந்தங்கள் கிடைப்பது என தொழிலில் அசுர லாபம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள நீங்க உயரவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை கண்டு பொறாமைப்பட்ட போட்டியாளர்கள் இனிமே உங்களின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் சந்தையை விட்டு விலகும் அளவுக்கு உங்களுடைய தொழிலில் ஒரு சாம்ராஜ்யமானது விரிவடையும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை முழுசாக இறங்கி செய்தாலும் அதுல உங்களுக்கு வெற்றி எப்போதுமே கிடைக்கும். அது போலத்தான் நீங்கள் இந்த ஒரு நேரத்திலும் இந்த ஒரு காரியத்தை நீங்க முழுசா கைவிடாம காலை மட்டும் நீங்க வைத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு சீரான பாதையில் செல்லாமல் பல அலைக்கழிப்புகளையும் திருப்பங்களையும் சந்தித்து நின்ற இடத்திலேயே முடங்கிய உணர்வை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். ஆனால் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய தூய்மையான உன்னதமான திசை திறக்கப் போகிறது. இதை உங்களாலேயே நம்ப முடியாது. இந்த ஒரு திசையானது நீண்ட நாட்களாக பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு விடிவு காலம் உங்களுக்கு ஆரம்பிக்கும். அது ஒரு புதிய தொழில் தொடக்கமாக இருக்கலாம், புதிய ஊருக்கு மாறுவதாகவோ, அல்லது உங்களின் ஒட்டுமொத்த வாழ்வியலையும் அடுத்த கட்டத்திற்கு தூக்கி செல்லும் ஒரு உன்னதமான ஒரு மாற்றமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஒரு புதிய உதயம், புதிய நம்பிக்கையோடு உங்களை தேடி வரும். நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இந்த ஒரு நபர் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார், இவர் நமக்கு வாழ்க்கை துணையாக மாறுவார் என்று. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் ஒரு மாற்றமும் உங்களுக்குள்ள ஏற்படும். இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் பனி போல விலகி காரியங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி செல்லும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கிடைக்கிறதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் மன வலிமையும் அதிகரிக்கும் காலமும் இதுவாகத்தான் இருக்கும். கடந்த கால துரோகங்களாலும் ஏமாற்றங்களாலும் தனிமையின் கொடுமைகளாலும் மன ரீதியாக பெரும் சோர்வடைந்து உடைந்திருந்த உங்களுடைய நெஞ்சங்கள் நாளை முதல் இரும்பை காட்டிலும் பலமான மன வலிமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெற போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இனி என்னை யாராலும் ஏமாற்ற முடியாது, எந்த சூழ்நிலையையும் என்னால் எதிர்கொள்ளவும் முடியும் என்ற அசாத்தியமான தைரியமும் தெளிவும் உங்களுக்குள்ள நிச்சயமா இனிமே வரக்கூடிய நாட்களில் பிறக்கும். தேவையில்லாத கவலைகள், உங்களை காயப்படுத்திய மனிதர்களின் முகங்கள் அனைத்தும் உங்களுடைய நினைவிலிருந்து முற்றிலுமாக அழிந்துவிடும். காலின் கீழ் மிதிப்பட்ட புழுவாக இருந்த நிலைமையானது மாறி சீரும் சிங்கமாக நிமிர்ந்து நிற்கும் மன உறுதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தான் இருக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும்.